என்ன மக்களே இப்போவாச்ச நம்புறீங்களா இல்ல கேக்குறேன் இப்போவாச்ச நம்புறீங்களா இல்லையா? நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. நைட்டு தரமான ஒரு சம்பவம் இருக்குது. முக்கியமா முத்துக்குமாரன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபயர் ஓடுற மூவ்மெண்ட் இருக்குது. சோ வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா அதே மாதிரி நடந்துச்சா இல்ல அதே மாதிரி நடந்துச்சான்னு கேக்குறேன். சொன்னா நடக்கும் ப்ரோ, அதான் சொல்லிட்டே இருக்கேன். நான் சொன்னா நடக்கும். அதனால வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும்னு சொல்றேன். பட் நீங்க நிறைய பேர் பண்ண மாட்டீங்க. பட் பரவாயில்ல, சில பேர் பண்றாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆனந்தமா இருக்கு. சரி ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி வீட்டுக்குள்ள நைட் ஒரு டாஸ்க் வச்சுட்டாங்க. அதான் டிக்கெட் ஃபில் ஆனேக்கான 6வது டாஸ்க். அப்படியே டிக்கெட் ஃபில் ஆனேக்கான 6வது டாஸ்க் வச்சிருக்காங்க. இன்னைக்கு மொத்தம் 3 டாஸ்க் வச்சிருக்காங்க. ஓகேவா? இன்னைக்கு மொத்தம் 3 டாஸ்க் வச்சிருக்காங்க. நீங்க நினைக்கலாம் ப்ரோ எங்க ப்ரோ 3 டாஸ்க் 2 டாஸ்க் தானா? இல்ல இல்ல 3 வச்சிருக்காங்க. காலங்காத்துல ஒரு பேச்சு போட்டு வச்சாங்கல்ல, ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நாங்க எடுக்கிற பாயிண்ட்ஸ்க்குலாம் நாங்க டிசர்வ் ஆன பர்சன் தான். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் எடுக்க போற பாயிண்ட்ஸ்க்கு நாங்க ஒரு டிசர்வ் ஆன பர்சனா தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே புகழ்ந்து பயங்கரமா ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் ரொம்ப மொக்கையா பண்ணியிருந்தாங்க. அப்பவே எனக்கு தெரியாது முத்துக்குமரனுக்கு போகவே போகாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தெளிவா மஞ்சள் ஒரு சில பிளான போட்டு ஃபர்ஸ்டே முத்துக்குமரனுக்கு 2 ஓட்டுகளை வர வச்சு எல்லார்ட்டையும் அதை பரப்பி முத்துக்குமரன் 2 ஓட்டு இருக்குப்பா, எங்கிட்ட எல்லாம் 1 ஓட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முத்துக்குமரனுக்கு ஓட்டே வர வைக்காம அப்படியே மஞ்சள் ஓட்டுகளை வாங்கி வின் பண்ணாங்க தெரியுமா? அது வேற லெவல் பிளான். அப்படியே பேசியே 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. அப்படியே வெறும் மணிக்கு வீட்டுக்குள்ள உட்காந்து பேசி 3 பாயிண்ட்ஸ். அதுதான் நம்ம டிக்கெட் ஃபினாலிக்கான 4வது டாஸ்க். ஓகேவா? அதுதான் 4வது டாஸ்க். அது கூட தெரியாம நிறைய பேர் முழிச்சிட்டு இருக்கு. அதுதான் ஆக்சுவலா 4வது டாஸ்க். ஓகேவா? 5வது டாஸ்க் பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வந்து ஒரு போனை மாட்டி வச்சிருக்காரு. அப்படியே பிக் பாஸ் வந்து ஒரு போனை மாட்டி வச்சிருக்காரு. அந்த போனை மாட்டிட்டு அந்த போனுக்கு ஒரு சில பல ரூல்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த ரூல்ஸை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் வச்சு செய்யற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? நான் கூட நினைச்சேன் அந்த ரூல்ஸ் தான் வீட்டுக்குள்ள உள்ளவங்களை வச்சு செய்ய போகுது நினைச்சா, அந்த போன் அட்டன் பண்ண போல இவர் கொடுக்குற டாஸ்க் அதுக்கு மேல வச்சு செய்யுது. அப்படியே போன் அட்டன் பண்ணும்போது கொடுக்குற டாஸ்க் எல்லாமே அதுக்கு மேல வச்சு செஞ்சுட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு 4 தடவை தான் அந்த போன் ரிங்கே ஆச்சு. ஓகேவா? 4 தடவை போன் ரிங் ஆச்சு. 4 தடவைல 3 பேர் அவுட் ஆயிட்டாங்க போன் அட்டெண்ட் பண்ணவங்க. ஒரே ஒருத்தவங்க பாயிண்ட் மைனஸ் ஆகி வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்காங்க. மொத்தத்துல கடும் மொக்கையான டாஸ்க். அது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கும் கூட. ஏன்னா வீட்டுக்குள்ள எவன் போன் அட்டெண்ட் பண்ணாலும் கொடுக்குற டாஸ்க் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்குது. 90 செகண்ட்ல கப் எடுக்கு, கொடுக்குற சாப்பாடை பூரா தின்னு, 5 லிட்டர் தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல டாஸ்க் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த டாஸ்க் எவனாலும் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த டிக்கெட் ஃபினாலிக்கான 5வது டாஸ்க் பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 பேர் எவிட் ஆகி வெளியே வந்துட்டாங்க. அந்த 3 பேரால அந்த டாஸ்க் இதுக்கு அப்புறம் ஆடவே முடியாது. முத்துக்குமரன், தீபக், சௌந்தர்யா அந்த 3 பேர் எவிக்ட் ஆயிட்டாங்க. சரி ஓகே, இந்த டாஸ்க் அப்படியே சைடுல தூக்கி வச்சிட்டாங்க. ஓகேவா? வச்சிட்டு நைட் இன்னொரு டாஸ்க் அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகேவா? நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்க மத்தியானம் லைவ்ல வந்து பாத்திருப்பீங்க. ஏன்னா எடுத்தடுப்புல முத்துக்குமரன் தான் ஃபர்ஸ்ட் போன் அட்டெண்ட் பண்ணி ரயான்ட்ட டாஸ்க் கொண்டு கொடுத்து ரயான் அதை தோக்கடிச்சு முத்துக்குமரன் எவிக்ட் பண்ணி வெளிய எடுத்துப்பானு. அப்பவே நிறைய பேர் ஹோப் போயிச்சு. எனக்கு வந்து அப்பவே கமெண்ட் போட ஆரம்பிச்சாங்க, ப்ரோ நீங்க தான் சொன்னீங்க முத்துக்குமரன் 2வது இடத்துல இருக்கானு, பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டா, என்ன ப்ரோ உருட்டுறீங்களான்னு சொல்லிட்டு. அப்ப கூட நான் சொல்லியிருந்தேன் வெயிட் பண்ணுங்க அடுத்த டாஸ்க் வரும், நைட்டு தரமான சம்பவம் இருக்குன்னு சொன்னேன். பட் நிறைய மக்கள் ஏத்துக்கவே இல்லை. ஏத்துக்காம இல்ல ஒத்துக்க முடியாது நீ உருட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நைட்டு பிக் பாஸ் ஒரு தரமான சம்பவத்தை பண்றாரு. பட் என்ன காலங்காலத்தால நமக்கு நியூஸ் கொடுக்கும்போது சாக்ரிஃபைஸ் டாஸ்க்னு சொன்னாங்க. வீட்டுக்கு பார்த்தா சட்டியை தூக்குற டாஸ்க் கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி சட்டியை தூக்கி சுத்திட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டஃப் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கவனம் வேணும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கை நடுக்க இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கணும். கொஞ்சம் கை நடுக்க இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனம் தவறினாலும் சரி, கண்டிப்பா பொத்துட்டு போயிடும். ஓகேவா? அந்த டாஸ்க் பொறுத்தவரைக்கும் இது என்ன டாஸ்க்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு 10 பெடஸ்டல் வச்சிருக்காங்க. ஓகேவா? 10 பெடஸ்டல் வச்சிருக்காங்க. அங்க ஒரு 10 பெடஸ்டல் இருக்குது. இங்க ஆக்சுவலா இங்க ஒரு பைப் மாதிரி கொடுத்து அந்த பைப்புக்கு மேல ஒரு பிளேட் மாதிரி வச்சிருக்காங்க. ஓகேவா? பிளேட் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பிளேட்டுக்கு மேல பிக் பாஸ் கொடுத்திருக்க அந்த பெரிய ஒரு பாட்டில் ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஒரு ஜார் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அந்த ஜார்ல தண்ணி இருக்கும். அந்த ஜாரை தண்ணியோட தூக்கி அந்த பிளேட் மேல வச்சு கீழ உள்ள அந்த பைப்பை பிடிச்சிட்டு இங்க இருந்து அங்க நடந்து போனோம். ஆப்போசிட்ல இருக்க இடத்துக்கு நடந்து போனோம். ஓகே, உங்களுக்கான இடம் அங்க ஆப்போசிட்ல ஒன்னு இருக்கும். அதுக்கு நேரா நடந்து போனோம். நடந்து போகும்போது ஒரு கையில தான் பிடிச்சிருக்கணும். ஓகே, ஒரு கையில 2 கையில பிடிச்சிக்கலாம். ஆனா மேல ஒரு எல்லோ மார்க் இருக்கும். அந்த எல்லோ மார்க் கீழ தான் உங்க கை இருக்கணும். இங்க இருந்து பிடிச்சு கொண்டு போறீங்கல்ல, அங்க போயிட்டு அங்க இன்னொரு துண்டு பைப் இருக்கும். அந்த பைப் எடுத்து கீழ மாட்டிக்கிட்டு கீழ மாட்டின பைப்பை தான் அதுக்கப்புறம் பிடிச்சிக்கணும். மேல பிடிக்கணும். ஓகேவா? கீழ மாட்டின பைப்பை தான் பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி 6 பைப் கொடுத்திருக்காங்க. அப்படியே 6 பைப் கொடுத்திருக்காங்க. இங்க இருந்து நடந்து போய் அங்க ஒரு பைப்பை மாட்டணும். அப்புறம் அப்படியே நடந்து வந்து இங்க வந்து பைப்பை மாட்டணும். அப்படியே இங்க இருந்து நடந்து போய் அங்க திருப்பி ஒரு பைப் மாட்டணும். 3 சைடு 3 பைப் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி கடைசி அங்க போய் 6 பைப் மாட்டணும்னு யார் ஃபர்ஸ்ட் பைப் எல்லாம் மாட்டி முடிச்சு அப்படியே நடந்து வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து நிக்கிறாங்களோ அவங்க தான் வின். ஓகேவா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் வின் ஆவாங்க. ஓகேவா? இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கொஞ்சம் ஸ்டெடி மைண்டா இருக்கணும். கொஞ்சம் லைட்டா அப்படி கன்ஃபியூஸ் ஆகி அங்க இங்க திரும்பி பார்த்தாலும் அது பொத்துக்கிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம கை நடுக்கங்கள் இருக்கவே கூடாது. கவனம் ரொம்ப அதிகமா தேவைப்படும். ஓகேவா? இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் 5 பேருக்கு தான் மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாரு, அதாவது டைமிங் தான். அந்த டாஸ்க்குமே டைமிங் தான். டக்குன்னு யாரு அங்கங்க டக்குன்னு போய் கனெக்ட் பண்ணிட்டு இங்க வந்து சேர்றீங்களோ, ஃபர்ஸ்ட் யாரு, 2வது யாரு, 3வது யாரு, அது மட்டும் தான் கவுண்ட்ஸ். ஓகேவா? நீங்க எவ்வளவு நேரம் வேணா டைம் எடுத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு முன்னாடி எவனா போய் ஒரு 5 பேர் சேர்ந்துட்டானா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஓகேவா? உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அந்த
வகையில முத்துக்குமரன் தான் முதல் வந்து சேர்றான். ஓகேவா, இப்படியே முத்துக்குமரன் தான் முதல் வந்து சேர்றான். 1 நிமிஷம் 50 செகண்ட்ல முடிச்சிடறான். 1 நிமிஷம் 50 செகண்ட்ல அவனுக்கான டாஸ்கை முடிச்சிடறான். பரவாயில்ல, ஒரு மாதிரி ஒரு ஸ்டெடி மைண்டா தான் ஆடிட்டு இருந்தான். அதுல விஜய் விஷாலும் நல்லா தான் ஆடினான். விஜய் விஷாலும் நல்லா தான் ஆடினான். ஆனா என்ன, ஒரு பைப்பை மாட்டிட்டு மூவ் ஆகி நடக்கும் போது என்ன பண்ணிட்டான்னா, எல்லோக்கு கீழே பிடிக்கிறதுக்கு பதிலா எல்லோக்கு மேல பிடிச்சான். எல்லோக்கு மேல பிடிச்சனால அவனை வந்து எவிக் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க பிக் பாஸ். சோ அந்த வகையில முத்துக்குமரன் வந்து ரொம்ப தெளிவா டாப்பா டிப்பான் போய் முடிச்சு விட்டான். 1 நிமிஷம் 40 செகண்ட்ல அவன் டாஸ்க் முடிச்சான். ஓகேவா, ரெண்டாவது ரயான். ரயான் நல்ல ஒரு கேமர் ப்ரோ. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ரயான் உண்மையாக நல்ல ஒரு கேமர் தான். நிறைய இடங்கள்ல அவனை திட்டிருப்பேன், அது வீட்டுக்குள்ள இருக்க சண்டே வச்சு திட்டிருப்பேன். மத்தபடி கேம் அப்படின்னு வந்துச்சுன்னா சத்தியமா சொல்றேன் பயங்கரமா ஆடுறான். அவனை வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல, பயங்கரமா ஆடுறான். சோ இந்த வகையில ரயானை பொறுத்த வரைக்கும் 2 நிமிஷம் 24 செகண்ட்ல முடிச்சிடறான். அப்படியே 2 நிமிஷம் 24 செகண்ட்ல முடிச்சிடறான். அதுக்கு அடுத்த திருப்பி இன்னொரு ரவுண்ட் நடக்கிற மாதிரி நடக்குது. அதுல ஜாக்லின் 2 நிமிஷம் 47 செகண்ட்ல முடிக்கிறான். கொஞ்சம் தான், அப்படியே கொஞ்சம் தான், கொஞ்சம் முன்னாடி முடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் முன்னாடி வந்திருப்பாங்க. ஆனா இதுல ஜாக்லினுக்கு இந்த வாய்ப்பு இருந்துச்சோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு தீபக் அண்ணனுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜாக்லின் வந்து 3ஆவதா முடிச்சிருக்காங்கல்ல, ஜாக்லின் டைம் எவ்வளோ 2 நிமிஷம் 47 செகண்ட். ஆனா தீபக் அண்ணன் அதுக்கு முன்னாடி 6 பைப்பை மாட்டிட்டாரு. ஜாக்லினுக்கு முன்னாடி 6 பைப் மாட்டிட்டு அவர் ஒரு மாதிரி ஸ்லோவா நடந்து வந்தார். கோர்ட்டு பக்கத்துல போகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக நல்லா கவனிச்சுனா தீபக் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் அந்த 6 பைப் மாட்டிருப்பார். மாட்டிட்டு வேகமா போயிட்டார். பாதி ரவுண்ட் தாண்டிட்டார். அந்த பக்கம் ரீச் ஆயிட்டா எனக்கு தெரிஞ்சு ரயானோட எல்லாம் தாண்டி இருப்பார். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் ஒரு மாதிரி பைப் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கேயே கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சாரு. ஒரு மாதிரி மேலே கீழே பைப் அட்ஜஸ்ட் பண்ணல, மேலே பார்க்க ஆரம்பிச்சார். ஆடுதா வாங்குதான்னு சொல்லி ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாரு. பின்னாடி வந்த ஜாக்லின் இதான் சாக்கு விட்டுறாதரான்னு சொல்லிட்டு சடன்னு ஓடி வந்து டபாரம் தாவிட்டாங்க. ஓடி வந்து தாவியாச்சு. இதுல வந்து உலாம இந்த பக்கம் வந்து சேரணும், அவ்வளவுதான். 6 பைப்பை குத்திட்டியா, 6 பைப்பை குத்துனோனே நீ உலாம இந்த பக்கம் வந்து சேர்ந்தாலே போதும், அதுதான் டாஸ்க். ஓகேவா, அந்த வகையில ஜாக்லின் வந்து அவ்வளவுதான், ஒரு சின்ன கேப் தான். இப்போ தீபகனை பொறுத்தவரைக்கும் 2 நிமிஷம் 50 செகண்ட்ல முடிச்சிருக்காப்ல. இப்படி 2 நிமிஷம் 50 செகண்ட்ல முடிச்சிருக்காப்ல. ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் 2 நிமிஷம் 47 செகண்ட்ல முடிச்சிருக்காங்க. வெறும் 3 செகண்ட் தான். இது தீபகனை நினைச்சிருந்தா கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருந்திருக்கலாம். அவர் கொஞ்சம் ஸ்லோவாகி கோட்டை கிட்ட வந்துட்டோம், கோட்டையை தாண்டிட்டோம் அப்படி மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாப்ல. அந்த இதில் பாயிண்ட் போயிடுச்சு. கடைசியா பவித்ரார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு 4 நிமிஷம் 14 செகண்ட் விளாண்டாங்க. அப்படியே 4 நிமிஷம் 14 செகண்ட் விளாண்டாங்க. அதுல பவித்ராவும் எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி மட்டும் தான் ப்ளே பண்ணாங்க. மற்ற எல்லாருக்குமே கீழே விழுந்துட்டு அது இதுன்னு சொல்லி பயங்கரமா இதாயிடுச்சு. மொத்தத்துல என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க் நல்லா இருந்துச்சான்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் லைட்டா நல்லா இருந்துச்சு. பெருசா பான்லாம் சொல்ல முடியாது, நார்மலா இருந்துச்சு. ஓகேவா, ஏன்னா காலைல இருந்து எல்லாமே மொக்க டாஸ்க் தான். அது என்ன பேச்சு போட்டு வைக்கிறானோ, இது என்ன டாஸ்க்கு பேர்ல வீட்டுக்குள்ள எல்லாரும் கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. 5 லிட்டர் தண்ணியை கூடி ஒரு அண்டா நிறைய சாப்பாடு தின்னு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. மொத்தத்துல இவர் டாஸ்க் வச்சு உங்களுக்கு கார்டு கொடுக்க ட்ரை பண்ணல, சுடுகாட்டுக்கு அனுப்ப பிக் பாஸ் ட்ரை பண்றாரு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காரு. மொத்தத்துல முடிச்சு விட்டாச்சு. ஓகேவா, இதுல முத்துக்குமரனுக்கு 5 பாயிண்ட் கிடைச்சிருக்கு, ரயானுக்கு 4 பாயிண்ட், ஜாக்லினுக்கு 3 பாயிண்ட், தீபக் அண்ணனுக்கு 2 பாயிண்ட், பவித்ராக்கு 1 பாயிண்ட் கிடைச்சிருக்குது. இது மட்டும் ட்விஸ்ட் அல்ல. எப்படி இது மட்டும் ட்விஸ்ட் அல்ல, இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. லாஸ்ட் சீசன் நான் சொன்னேன் பிக் பாஸ் வேண்டாம் விருப்பத்துக்கு தான் இந்த சீசன் நடத்திட்டு இருக்கான்னு சொன்னா, கடைசி சீசன் நியூ இயர் எப்படி கொண்டாடினாங்க, கடைசி சீசன் நியூ இயரை பயங்கரமா கொண்டாடினாங்க. வெளியே வந்து ஆல்ரெடி லைட் செட்டப்லாம் எதுக்கோ இருந்துச்சு, பட் நியூ இயர் செட்டப்லாம் போட்டு ஒரு மாதிரி பாட்டு கிட்டுன்னு போட்டு பார்ட்டி வச்சு நைட்டு ஃபுல்லா டான்ஸ் ஆடினாங்க. பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, பிக் பாஸ் கூட்டு உட்கார வச்சு புது வருஷம் பிறந்திருக்குப்பா, புது வருஷத்துக்கு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கிறேன், 1 பாயிண்ட் கொடுக்கலான்னு இருக்கிறேன், ஆனா டின்னரும் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும், அதனால ஒரு 5 பேருக்கு நான் டின்னர் கொடுக்குறேன், 5 பேருக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். அந்த 5 பேர் யார் யாரு, அந்த 5 பேர் யார் டின்னர் சாப்பிட போறீங்க, அந்த 5 பேருக்கு யாருக்கு பாயிண்ட் வேணும்னு சொல்லி நீங்களே முடிவெடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கோத்து விட்டு போயிட்டாரு. எவ்வளவு சிம்பிளா வேலையை முடிக்கிறாரு பாருங்க. இப்போ டின்னர்ல எல்லாம் உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்கணும்னு கேக்குறேன். அவ்வளவுக்குள்ள மட்டமா போயிட்டு இருக்க டிக்கெட் ஃபினாலே இல்ல கேக்குறேன், அவ்வளவு மட்டமா போயிட்டு இருக்க டிக்கெட் ஃபினாலே டின்னர்ங்கிற பேர்ல வச்சு டின்னர் வேணுமா வேணாமா, பாயிண்ட் வேணுமா வேணாமான்னு கேக்குறாங்க. இதுல கடைசியில அவன் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கான். இது இந்த பாயிண்ட்ஸுக்கு என்னெல்லாமோ பேசுறான். எடுத்த எடுப்புல ஒருத்தன் என்ன சொல்றான், நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம் அப்படி பிரிச்சுக்கலாம் சண்டை போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கொச்சன்னு பேசிட்டு இருக்கான. அதுல முத்துக்குமரன் தான் 3 தடவை அவனுக்கான கருத்து எடுத்து வச்சான். 2 கருத்து வைக்கும்போது ஜாக்லின் பெருசா பேபேன்னு உள்ள வந்துட்டாங்க. அதுக்கு முத்துக்குமரன் சொல்லிட்டான், அவன் கருத்தை எடுத்து வைக்கலாங்கிறீங்க, கருத்து எடுத்து வச்சாலும் ஏத்துக்க மாட்டீங்க, என்னமா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டிருப்பான். கடைசி அவன் 3வது முத்துக்குமரன் தான் கருத்து எடுத்து வச்சிருப்பான். என்னன்னா ஆளுக்கு 1/2 பாயிண்ட் கொடுத்துடலாம். எப்படி ஆளுக்கு 1/2 பாயிண்ட் கொடுத்துடலாம். அந்த 1/2 பாயிண்ட அவங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்க 1 பாயிண்டா மாறிடுவாங்க. 1/2 பாயிண்ட் கொடுத்தவங்க டின்னர் சாப்பிட வரட்டும் அப்படின்னு இப்படி பிளான் போட்டா, இதுல முத்துக்குமரன் எடுத்த அடுப்புல மஞ்சரி கொண்டு 1 பாயிண்டா கொடுத்துட்டான். தீபகன் எடுத்த அடுப்புல விஜய் விஷாலுக்கு 1/2 பாயிண்டா கொண்டு கொடுத்துட்டாரு. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் பவித்ராட்ட கொண்டு 1/2 பாயிண்டா கொடுத்தாச்சு. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அருண் 1/2 பாயிண்டா கொடுத்தாச்சு. ரயான் ராணோ மட்டும் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. இதுல தான் நான் ரயானை திருப்பி சொல்றேன், பயங்கரமா ஒரு டாஸ்க் நான் ஃபைட் பண்றான். அவனுக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே தேவை அப்படிங்கறத உணர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா, அவன் ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணான்.
அந்த அரை பாயிண்ட்டுக்கு ராணுவ கிட்ட இருந்து அந்த அரை பாயிண்ட்டை பிடுங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணான். இருந்தாலும் ராணுவ விடவே இல்லை. கடைசி வரைக்கும் போராடி ரயானே கொடுத்துட்டான். அந்தப்பா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரயான் கொடுத்துட்டான். இப்போ யார் அந்த 5 பேருக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு? நான் மஞ்சரி, விஜய் விஷால், பவித்ரா, அருண், ராணுவ இந்த 5 பேருக்கு ஆக்சுவலாக ஒவ்வொரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. சும்மா கிடைச்சிருக்குது. நைட்டு வீட்டுல பீஸா கொடுத்துருக்காங்க. அந்த பீஸா சாப்பிடலன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் அப்படி கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க. இப்போதே ஸ்கோர் போர்டில் அதிகமான பாயிண்ட்ஸ் யார் வச்சிருக்காங்க? நம்ம ரயான் வச்சிருக்காப்ல 8 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காப்ல. அடுத்தது முத்துக்குமாரன் தான் 6 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காப்ல. அடுத்து நம்ம அவங்க பேர் என்ன விஜய் விஷால் வந்து 5 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க 3 பேர் தான் லீட்ல இருக்காங்க. ஆனா நாளைக்கான டாஸ்கை பொறுத்தவரைக்கு யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் வேகமா ஏறி மேலே வரதா கேள்விப்பட்டேன். அது என்னங்கிறத அடுத்தடுத்து கிளியரா மென்ஷன் பண்றேன். நீயே சொல்லுங்க, இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் எல்லாம் பார்க்கும்போது டிக்கெட் ஃபினாலே மாதிரி போதா இல்ல ரொம்ப கன்றாவியா போயிட்டு இருக்கான்னு உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியம்.